ஓம் 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 கம் கணபதியே நமः ஓம் சம் சரஸ்வத்யே நமः ஓம் கும் குருभ्यो நமः ஓம் பிரம்மா விஷ்ணு ருத்ர மகேஸ்வர சதாசிவ துர்கா லட்சுமி சரஸ்வதி சாவித்ரி ராதா தேவி நமः ஓம் பிரசீத விஸ்வேஸ்வரி விஸ்வப்ரசீதே பிரசீத விஸ்வேஸ்வரி வேதரூபிணி பிரசீத மாயாமி மந்திரவிக்கிரகே பிரசீத சர்வேஸ்வர सर्वरूपिणी ओम शांति 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 ओम मानो भद्राः कृतगोयन्तु विश्वतः सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मत् आचार्यपर्यन्तं वन्दे गुरुपरम्परां सर्ववेदान्तसिद्धान्तगोचरं तमगोचरं गोविन्दं परमानन्दं सद्गुरुं प्रणतोऽस्म्यहम् ओम श्री सद्गुरुपरमात्मने नमः பக்தகோடிகள் அனைவருக்கும் என்னுடைய நமஸ்காரம். அம்பாள் கருணையினாலேயும் ஆதிசங்கர பகவத்பாதருடைய அனுகிரகத்தினாலேயும் நாம் இப்பொழுது சௌந்தரலஹரி என்கிறதான மகா ஸ்தோத்திரத்தினுடைய அர்த்தமாக்கியத்தை தெரிந்து கொள்கிறோம். இன்று 27வது ஸ்தோத்திரம். இந்த ஸ்தோத்திரத்துக்கு உரியதான மந்திரம் என்பது ஓம் ஸ்ரீ புஸ்தகஹஸ்தாயை நமஹா. ஓம் ஸ்ரீ புஸ்தகஹஸ்தாயை நமஹா. இந்த ஸ்தோத்திரத்தை ஜெபம் செய்வதனால என்ன பலன் ஏற்படுகிறது என்றால், ஆத்ம ஞானம் உண்டாவதற்கு இந்த ஸ்தோத்திரத்தை ஜெபம் செய்ய வேண்டும். ஆத்ம ஞானம் கிடைக்கும். உலகத்தில் அடைய முடியாத ஒரு ஞானம் ஆத்ம ஞானம். ரொம்ப கஷ்டம் இந்த ஆத்ம ஞானத்தை அடைவதற்கு. இதுதான் ஆத்மா, நான் புரிஞ்சுட்டே தெரிஞ்சுட்டே அப்படி சொல்றதுக்குள்ள மறைச்சிடுமாய். அதனால் ஆத்ம ஞானங்கிறது அவ்வளோ சீக்கிரமாக அடையக்கூடியதான பொருள் கிடையாது. எனிவே ஆத்ம ஞானம் அடைவதற்கு இந்த ஸ்தோத்திரத்தை ஜெபம் செய்து சித்தி அடையலாம். சங்கல்பத்தில் ஆத்ம ஞான பிராப்தியர்த்தம் சப்த விம்சதி ஸ்தோத்திரம் ஜிவேது அப்படிங்கிறதான சங்கல்பம் செய்ய வேண்டும். காலை நேரம் கிழக்கு முகமாக அமர்ந்து 45 நாட்கள் தினந்தோறும் 1000 தரம் இந்த ஸ்தோத்திரத்தை ஜெபம் செய்தால் தன்னிலை அறியாமல் இருப்பதை தவிர்த்து தன்னிலை அறியக்கூடியதான ஒரு ஆத்ம ஞானத்தை ஒரு மனிதனால் அடைய முடியும். அதை தவிர இதற்கு பேரின்ப வழி அப்படின்னால பேர் மந்திர சித்தி. மந்திரங்களுக்கெல்லாம் சித்தி கிடைக்கக்கூடியதான ஒரு சக்தி ஏற்படுகிறது. மந்திர சித்தி. ஸ்ரீதேவியினுடைய ரூப தரிசனம் அபூர்வத்தில் அபூர்வம். இது பராசக்தியை நேரடியாக பார்க்கறதுங்கிறது கஷ்டமான ஒரு விஷயம் அல்லவா. பகவான் நேரடியாக நமக்கு தரிசனம் கொடுப்பது ரொம்ப ரேர். ஆனால் மறைமுகமாக பல உருவங்களில் உருவமாகவும் அருவமாகவும் உருவாருவமாகவும் எல்லாம் பலவிதமாக தரிசனத்தை கொடுப்பார். குரு வழியாக கொடுப்பார், சில இன்சிடென்ட்ஸ் வழியாக கொடுப்பார். பசுபக்ஷி மிருகாதிகள் யார் வழியாகவும் பகவான் தன்னுடைய தரிசனத்தை பக்தர்கள் கொடுப்பார்கள். ஆனால் எந்த அளவுக்கு பார்க்குறவங்களுக்கு புரிஞ்சுக்க முடியும் அப்படிங்கிறதான் ஒரு கேள்வி. நிவேத்தியம் பால் அல்லது பாயசம் நிவேத்தியம் செய்து அம்பாளுக்கு சமர்ப்பணம் செய்ய வேண்டும். இந்த ஸ்லோகம் என்ன சொல்றது அப்படி பார்ப்போம். ஜபஹா ஜல்பஹா, ஜபோ ஜல்பஹா சில்பம் அப்படிங்கிறது. ஜபஹா ஜல்பஹா ஷில்பம் சமபி முத்ரா விரச்சனாகதிஹி பிராதக்ஷிண்யக்ரமணம் அசனாதி ஆகூதி விதிஹி பிரணாமஹா சம்வேஷஹ சுகம் அகிலம் ஆத்மாப்பணதிருஷா சபர்யாபர்யாயஹ தவ பவது யன்மே விலசிதம். ஜபோ ஜல்பஹா ஷில்பம் சகலமபி முத்ரா விரச்சனா கதிஹி பிராதக்ஷிண்யக்ரமண அசானாத்யாஹூதி விதிஹி பிரமாணஹ சம்வேஷஹ சுகமகில ஆத்மார்ப்பணதிருஷா சபர்யாபர்யாய ஸ்தவ பவது யன்மே விலசிதம். இந்த ஸ்தோத்திரத்தினுடைய உள்ளடக்கம் என்பது 6 விதமான ஐக்கிய தியானத்தை சொல்லுகிறது. ஆதிசங்கர பகவத்பாதர் பராசக்தியான அம்பாளுடைய திருவடிகளில் விழுந்து நமஸ்காரத்தை செஞ்சு எழுந்திருந்து ஒரு சட்ன ஒரு செகண்ட் நேரத்துக்கு இப்படி தியானம் பண்ணி பார்க்குறார். அம்பாள் இனிமேல் எனக்கு என்ன அனுகிரகத்தை கொடுக்க போகிறாள் தேவி. இவ்வளோ நாளாக கோவில் விக்கிரகங்களிலையும் சித்திரப்படத்திலையும் கிரந்தங்கள்லையும் மகான்கள் சொல்லி கேட்டதும் இப்படியெல்லாம் இருந்த அனுபவத்தை விட்டு இப்போ நேரடியாக அம்பாளை பார்க்குறார். ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. மணித்தீப நிவாசினியாக சுதா சிந்து மத்தியே அப்படின்னு பராசக்திக்கு இதுக்கு முன்னாடி ஸ்லோகத்தை படித்தோம். அந்த சுதா சிந்து அமிர்த கடலுக்கு நடுவே இருக்கக்கூடியதான மணித்தீபத்தில்
அம்பாள் பத்மாசனஸ்தியாக உட்கார்ந்து ஆதிசங்கர பகவத்பாதருக்கு தரிசனம் கொடுத்து நேரடியாக பேசிக்கொள்கிறார்கள். இதை விட ஒரு பெரிய நிகழ்ச்சி உலகத்தில் இருக்க முடியுமா? அதை பார்த்து கொண்டு அவர் சின்ன ஒரு தியானத்தை செய்து பார்க்கிறார். அம்பாள் இனிமே எனக்கு என்ன கொடுக்க போறா, எந்த வரத்தை கொடுக்க போறா அப்படின்னு பகவத்பாதருடைய புத்தியில தோன்ற வைக்கிறாள் தேவி. ஆத்மத்தியானத்தை அடைவதற்கு உபாயமான மார்க்கம் ரொம்ப சின்னதாக இருக்கிறது என்ன அப்படிங்கிறத தெரிவிக்கிறார். பலவிதமான பூஜா மார்க்கங்கள் இருக்கு அம்பாளை தெரிந்து கொள்வதற்கு. அதுல ரொம்ப முக்கியமான சமயாச்சாரம், கௌலாச்சாரம், வாமாச்சாரம், தட்சிணாச்சாரம் அப்படிலாம் கேள்விப்பட்டிருப்போம். அதுல சமயாச்சார பூஜை அப்படிங்கிறதான சமயாச்சாரத்துக்கு தான் ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கிறார். இயற்கையாகவே சந்நியாசிகள், பரதேசிகள், தேசாடனம் செய்யக்கூடியதான மகான்கள் இவர்கள் எல்லாமே சமயாச்சார பூஜைக்கு தான் முக்கியத்துவம் கொடுப்பார்கள். காரணம், சமயாச்சார பூஜையில் என்ன அப்படின்னா சாதாக்கிய கலை அப்படிங்கிறதுக்கு முன்னாடி நான் படித்தோம். சாதாக்கிய ரூபமாக இருக்கக்கூடியதான பராசக்தியினுடைய சிவசக்தி ஐக்கியத்தை சகஸ்திர பத்மத்தில் தியானம் செய்து ஆனந்தத்தை அடையக்கூடியவர்கள் தான் இந்த மகான்கள். உபாசகர்கள் எல்லாருமே ஜெனரலாகவே செய்யக்கூடியதான ஒரு மானசீகமான உபாசனை தான் சமயாச்சார பூஜை. சமயாச்சார தத்பராயை நமஹா அப்படின்னு லலிதா சஹஸ்ரநாமத்தில் இருக்கு. ஸோ சக்தியை சிவனிடம் கொண்டு சேர்த்த பிறகு திரஸ்கரணி போட்டு அங்கே உட்கார்ந்து அம்பாள் எப்பொழுது சிவனுடைய துவாரத்திலிருந்து வெளியே வராள் அப்படிங்கிறத எதிர்பார்த்து கொண்டு இருக்கக்கூடியதான நேரத்துக்கு பேர் தான் சமயம். அதுதான் சமய ஆச்சாரம். அப்படி எப்போவுமே அம்பாளுடைய தரிசனம் என்னைக்கு கிடைக்கும், எப்போ கிடைக்கும் அப்படின்னு ஆர்வலோடு உட்கார்ந்து கொண்டு தியானம் செய்து கொண்டு இருப்பது தான் சமயாச்சார கொள்கை. இது ஒரு மதம். அதாவது கொள்கை என்றாலே ஒரு மதம். மதம் கிடையாது, மதம். மதம் ஒரு கல்ட்டுன்னு சொல்லிக்கலாம். பட் கல்ட் வித் பாசிட்டிவ் ஆட்டிடியூட். அதுக்கு அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் இருக்குது இந்த சமயாச்சாரத்துக்கு. எல்லாருமே சமயாச்சார பூஜை பண்ணதுக்கு அப்புறமா தான் மற்ற ஆச்சாரங்களை எல்லாம் செய்ய வேண்டும். இதுக்கு மானச பூஜை என்றதான ஒரு பேரும் உண்டு. என்ன சொல்லி வருகிறார் அப்படின்னா, ஹே பகவதி பராசக்தி மகாமாயே மகா திரிபுர சுந்தரி, எல்லாம் உனக்கு நான் சமர்ப்பணம் செய்கிறேன். என்னுடைய அனைத்தும் உனக்கு நான் சமர்ப்பணம் செய்கிறேன். இப்படி செஞ்சுதான் உன்னை தெரிந்து கொள்ள முடியும் அப்படிங்கிறத எனக்கு தோன்றது. காரணம், நானும் சமயாச்சாரத்தை செய்யக்கூடியவர். காரணம், நான் ஒரு சன்னியாசி. எனக்கு ஒரு இடத்துல உட்காந்து ஒரு விக்கிரகத்தை பிரதிஷ்டை பண்ணி அங்கே இப்போ தேவையான பூஜா திரவியங்கள் சாமகிரிகள்லாம் எடுத்துக்கொண்டு உட்காந்து நிதானமாக பூஜை பண்ணி அப்படிலாம் பண்ணுறதுக்கு முடியாது. நான் வீடே விட்டு வெளியே இருந்தவர். இனிமேல் வீட்டுக்குள்ளே ஏற மாட்டேன். அதனால் எனக்கு நான் உன்னை எப்பொழுதுமே தரிசனம் பண்ணிக்கொண்டும் ஸ்பர்சனம் பண்ணிக்கொண்டும் சப்த ஸ்பர்ஷ ரூப ரசகந்தாதி 5 விதமான தன்மாத்ரா ரூபமாகவும் பஞ்சபூத ஸ்வரூபமாகவும் சர்வ இந்திரியங்களாகவும் பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடியதான சிருஷ்டி ஸ்திதி சம்ஹாரத்துக்கு உட்பட்டதான அண்ட சராதரத்தில் இருக்கிறதான சமஸ்த ஜீவசக்திகளையும் ஜீவன் இல்லாத சக்திகளையும் நான் உன்னுடைய உருவமாக பார்க்கிறேன். இதுதான் நான் அடையக்கூடியதான பெரிய சுகம், சுகானுபவம். மகிஷாசுரமர்த்தினி ஸ்தோத்திரத்தில் வருது. அப்பேற்பட்டதான சுகத்தை பக்தர்களுக்கு அளிக்கக்கூடியவள் பராசக்தி. இந்த சுகத்தை ஒரு தடவை பெற்றவர் திரும்ப மற்ற சுகங்களுக்கு பின்னாடி போக மாட்டார்கள். காரணம், மற்ற சுகங்கள் எல்லாம் அனிஷ்டிதமானது, ஆயுசு அற்றது. ஆகவே எல்லாம் உனக்கு நான் அர்ப்பணம் செய்கிறேன், சமர்ப்பணம் செய்கிறேன். என்னுடையதுன்னு எதுவுமே எனக்கு இல்லை அப்படிங்கிறதான ஒரு தத்துவம். இதுல 6 முக்கியமான தியானத்தை தான் எடுத்து சொல்லுகிறார். அந்த 6 முக்கியமான தியானங்கள் யாது அப்படின்னா, பேச்சுவார்த்தைகள் எல்லாம் அம்பாளுக்கு செய்யக்கூடியதான மந்திர உபாசனை, மந்திரங்கள், மந்திர ஜபத்துக்கு சமந்தான். மகான்கள் தியானம் செய்யக்கூடியதான உத்தம பக்தர்கள் செய்யக்கூடியதான பூஜைகளில் எல்லாமே அவங்க என்னெல்லாம் பேசுகிறார்களோ அது அத்தனையும் மந்திர ஜபத்துக்கு சமமாகிறது. அதனை மந்திர ஜபமாக எடுத்துக்கொள்ள வேண்டும் அப்படிங்கிறார் பகவத்பாதர். ரொம்ப விசித்திரமான கவித்துவம் இருக்கக்கூடியவர், தெய்வீகத்தன்மை இருக்கக்கூடியவர், அம்பாளுடைய புத்திரஸ்தானத்தில் இருக்கக்கூடியவர்கள், பார்வதி பரமேஸ்வரனுக்கு புத்திரனாக இருக்கக்கூடியவர், இப்பேற்பட்டதான சாத்துரியமாக இருக்கிறதான ஒரு புண்ணியாத்மா. ஆகையினால் அவர் சொல்கிறார், கேள்விக்குறியாகவும் பதிலாகவும் இவரே சொல்லிக்கிறார். அம்மா, நீ ஒன்று பண்ணு, நான் செய்யக்கூடிய எனக்கு இப்படி தான் தோன்றது, நான் இப்படி தான் பண்ணிட்டு இருக்கேன். இந்த பண்ணுறது எல்லாமே ஒன்றும் உத்தேசம் பண்ணி தான் நான் செய்கிறேன். எல்லாம் உனக்கு தான். பல கோடி ஜென்மங்களில் செஞ்சதான புண்ணிய பலம் இருந்தால் மட்டும்தான் பாலா திரிபுர சுந்தரியான மகா திரிபுர சுந்தரி லலிதா பரமேஸ்வரி தெரிந்து கொள்ளவோ தியானம் செய்யவோ பூஜை செய்யவோ முடியும். எந்த ஒரு ஆத்மா முக்திக்கு போக போகிறதோ, மோட்சத்தை அடைய போகிறதோ, அந்த ஆத்மாவுக்கு தான் பராசக்தியினுடைய திருவடிகளில் பக்தி சந்தை ஏற்படும். அதுதான் ரொம்ப முக்கியத்துவம் இருக்கக்கூடியது. அப்போ அதில் அந்த 6 விதமான இந்த
உபச்சாரங்களை வந்து நீ வந்து நான் உனக்கு செய்யக்கூடியதான பூஜை புனஸ்காரங்களாக எடுத்துக்கொள்ள வேண்டும். அதாவது பேச்சுவார்த்தைகள் எல்லாமே வந்து நான் உனக்கு செய்யக்கூடியதான மந்திர ஜபமாக இருக்க வேண்டும். 2, உடம்பில் வரக்கூடியதான அசைவுகள் எல்லாம் நான் உனக்கு காட்டக்கூடியதான முத்திரைகளாக இருக்க வேண்டும். பராசக்திக்கு ரொம்ப முக்கியமாக தசமுத்ரா அப்படின்னு பேர் லலிதா சஹஸ்ரநாமத்தில் வருது. 10 முத்திரைகளை காட்டி அம்பாளுக்கு வந்து பிரீதிப்படுத்த வேண்டும். அதில் ரொம்ப முக்கியமான முத்திரை வந்து யோனி முத்ரா, அடுத்து வந்து ஹில்லேகா முத்ரா. இது ரொம்ப எல்லா முத்திரைகளும் ரொம்ப முக்கியம்தான். இப்படி உடம்பினால் செய்யக்கூடியதான எல்லா விதமான அசைவுகளும் அது வந்து உனக்கு நான் காட்டக்கூடியதான முத்திரைகள் சமமாகட்டும். 3ஆவதாக நான் நடப்பது எல்லாமே வந்து எங்கெல்லாம் சஞ்சாரம் செய்கிறேனோ அந்த நடப்பதெல்லாம் வந்து உனக்கு பிரதட்சணமாக மாற வேண்டும். அல்லது நான் நடப்பதெல்லாமே வந்து நான் நடக்கிற நேரத்தில் எல்லாம் நான் உனக்கு பிரதட்சணம் வைக்கிற மாதிரி தான் பாவனை பண்ணிட்டு நடக்கிறேன். இந்த பூமி என்பது வந்து ஒரு க்ஷேத்திரம். அந்த பூமிக்குள்ள இருக்கக்கூடியதான ஜீவசக்திகள் எல்லாமே வந்து பிரதிஷ்டை செய்யப்பட்டதான, இயற்கையாகவே பிரதிஷ்டை செய்யப்பட்டதான தெய்வங்கள். ஆகவே நான் எங்கெல்லாம் நடக்கிறேனோ அங்கெல்லாம் உன்னுடைய கோவில் பிரதர்ஷனம் வைக்கிறதுக்கு சமமாகிவிடும் தாயே அப்படிங்கிறார். 4ஆவது சாப்பாடு. உடம்பு இருக்கிற வரைக்கும் அன்னபானாதிகள் தேவை. ரொம்ப முக்கியமாக கலியுகத்தில். மற்ற யுகங்கள் எல்லாம் வந்து வாழறதுக்கு வந்து அன்னம் தேவையில்லை. கலியுகத்தை வாழ்வதற்கு அன்னாகாராதிகள் தேவை. இன்னும் 6 விதமான பிளெமிஷஸ், வீக்னஸ், அதோடு தான் ஒரு ஜீவன் பூமியில் பிறக்கிறது. அது ரொம்ப முக்கியமானது சுது தாகம். பசியும் தாகமும் தான் ரொம்ப முக்கியம். அதில் அப்பேற்பட்டதான இந்த உடம்பை வளர்க்கறதுக்கு அன்னாகாராதிகள் தேவைப்படுகிறது. நாமெல்லாம் வந்து இப்போ ரெகுலராக கரெக்டாக சாப்பிடுவோம். 3-4 டைம்ஸு, ஒரு 2 கிலோ அப்படிலாம் சாப்பிட மாட்டார்கள் மகான்கள். மகான்களுக்கு சாப்பிட்றதுக்கு கூட ரொம்ப நிஷ்கர்ஷனம் உண்டு, சிட்டைகள்லாம் உண்டு. அதுபடி தான் அவன் சாப்பிடுவான். அது என்னென்ன பொருட்கள் சாப்பிட்டா நமக்கு உடம்புக்கு கேடோ அதில் சாப்பிட மாட்டான். அதாவது பக்தி மார்க்கத்துக்கு எதிராக செயல்படக்கூடியதான ஏதாவது ஒரு உணவுப் பொருள் இருந்தால் அதை விலக்கி விடுவார்கள். அது சாப்பிட மாட்டான். ஆகவே நான் சாப்பிடுகின்றதான உணவுகள் எல்லாமே வந்து உனக்கு செய்யக்கூடியதான ஹோமங்களாகட்டும். குக்ஷி, பராசக்திக்கு குக்ஷியில் சுமக்காமல் கோடி லட்சம் உயிர்களை மீண்டாய் நீ அப்படின்னு ஒரு பக்தர்கள் பாடியிருக்கார். இந்த குக்ஷி என்பது வந்து அக்னி, உதராக்னின்னு பேர். அந்த உதராக்னி எரிந்து கொண்டே இருக்கிறது வயத்துக்குள்ள. அதுக்கு மேலே வந்து நாம் சாப்பாடு வந்து அன்னாக பண்ணுறோம். அதனால் நான் சாப்பிடுகின்றதான ஒவ்வொரு பருக்கும் உனக்கு நான் செய்யக்கூடியதான ஹோமத்தில் சமர்ப்பணம் செய்யக்கூடியதான ஹவிஸுகளாகட்டும், பவிர்பாகமாகி மாறட்டும் அப்படின்னு சொல்லிக்கிறார். 5ஆவது வந்து படுத்துக்கணும், தூங்கணும். பேக்போனுக்கு வந்து கொஞ்சம் ரெஸ்ட் கொடுக்கணும். மகான்கள்லாம் சாதாரணமாக உட்காந்து தூங்கிடுவா. சில பேர் நின்றுட்டு தூங்குவா. இந்த பாம்பே எலக்ட்ரிக் ட்ரெயினில், சபர்பன் ட்ரெயினில் போகிற பார்க்கலாம். அதெல்லாம் பிரத்யட்சமாக பார்க்கலாம். ஆசிரமத்துக்கெல்லாம் போகவே வேண்டாம். அங்கே நின்றுட்டு தூங்குவான், ஒத்தக்கால நின்று தூங்குவான், தபசு பண்ணுறதெல்லாம் அங்கே பார்க்கலாம். இந்த ட்ரெயினுக்குள்ளே வீட சான்ஸே இல்லை. அப்படி ஒருத்தருக்கு சிமெண்ட் போட்டு பிரிக்கை அடுக்கி கட்டுமானம் பண்ணுற மாதிரி மூமெண்ட் கூட இடம் இருக்காது. அப்படி இருக்கு திக்கா. எனிவே, ஸோ படுக்கை ரொம்ப முக்கியம். உடம்பு வந்து கீழே படுக்க போடணும். அதாவது நம்ம வந்து நிறைய நேரம் வெர்டிக்கலாக இருக்கும், இல்லை ஊர்தமுகமாக இருக்கும். அதுக்கு வந்து சயனம்ங்க அப்படிங்கிறதான ரெஸ்டிங் பிளேஸ் டைமுக்கு பேர் வந்து அது வந்து ஹொரிசாண்டல் டைப்பாக மாற்றணும். அதாவது லாஞ்சிடியூட் லேட்டிடியூட் ஆட்டமா ஒன்று மாலையாக போகும், ஒன்று குறுக்கு விழும். அதை மாதிரி நம்மளுடைய உடம்புக்கு வந்து இந்த பிரபஞ்சத்தில் எப்படி எதெல்லாம் படைச்சிருக்கார்களோ அதே மாதிரி நம்மளுடைய உடம்பையும் படைச்சிருக்கா. அப்போ இந்த உடம்புக்கு வந்து வெர்டிக்கலாகவும் ஹொரிசாண்டலாகவும் ரெண்டு விதமாகவும் இருக்கலாம். அதனால 12 மணி நேரம் ஆக்டிவாகவும் 12 மணி நேரம் படுத்துங்கிறதாகவும் இருக்கிறது. அதில் 12 எல்லாம் போச்சு. இப்போ ஹார்ட்லி 6 மணி நேரம் 2 மணி நேரம் தூங்குறதே ரொம்ப பெரிய பிரச்சனையாக போயிட்டு இருக்கு இப்போ. எனிவே, ஸோ படுத்துக்கிறது வந்து நான் உனக்கு செய்யக்கூடியதா நமஸ்காரம் அப்படிங்கிறார். நமஸ்காரம் செய்கிற நேரத்துலேயே நம்ம வந்து அஷ்டாங்க நமஸ்காரம் பண்ணுவோம், ஷடாங்க நமஸ்காரம் பண்ணுவோம், வெறுமன நமஸ்தே முதிரை கட்டு நமஸ்காரத்தை பண்ணுவோம். பலவிதமான நமஸ்காரங்கள் இருக்கு. அப்போ படுக்கிறது எல்லாமே வந்து நான் உனக்கு செய்யக்கூடிய நமஸ்காரம் ஆகட்டும், அல்லது நமஸ்காரம் தான், அதுக்கு சமமாகத்தான் நான் செய்யக்கூடியதான படுக்கைங்க என்பது. 6ஆவதாக இந்த உடம்பு அனுபவிக்கக்கூடியதான சுகானுபவம் என்பது வந்து உன்னுடைய பூஜையாகட்டும். அதுதான் நான் உனக்கு செய்யக்கூடியதான பூஜை. அதாவது எல்லா விதமான சுகபோகங்களையும் அனுபவிக்கிற நேரத்தில் யோகி வந்து போகம் செய்கிறார். எப்படி என்றால் சமயாச்சாரம் வழியாக. ஆனால் போகி வந்து சுகத்தை அனுபவிக்கிறான் போக பொருள்களை வைத்துக்கொண்டு. சமயாச்சாரத்தில் செய்யக்கூடியதான மகர்ஷிகள், யோகிகள்,
தியானம் செய்யக்கூடிய சமயாதிகள் இவர்களுக்கெல்லாம் வந்து பொருள்கள் கிடையாது, எல்லாம் மானசரூபமான பொருட்கள் தான், சூக்ஷ்ம பொருட்கள். ஆனால் போகி வந்து ஸ்தூல பொருட்களை வைத்து அனுபவிக்கிறார் சுகபோகங்களை. நாம் பூஜை செய்கின்ற நேரத்தில் நமக்கு கிடைக்கக்கூடியதான ஒரு த்ரில் இல்லைன்னா ஒரு அந்த நமக்குள்ளே ஏற்படக்கூடியதான ஒரு புன்சிரிப்பு, நமக்குள்ளே ஏற்படக்கூடியதான ஒரு மயிர்கூச்சல், கூஸ் பம்பு சொல்லுவோம் இல்லையா, நமக்குள்ளே நம்ம உடம்பில் ஏற்படக்கூடியதான வேர்வை, நம்ம உடம்புல அதிர்ச்சி, இந்த மாதிரி பலவிதமான சுக அனுபவங்களை ஒரு பக்தன் மனிதன் சொல்லக்கூடாது, ஒரு பக்தன் தியான யோகாதிகள் செய்கிற நேரத்தை அனுபவிக்கிறார். இதெல்லாம் ஜெனரலாக சொல்ல போனால் மற்ற சுகங்கள், அதாவது திசேந்திரியங்கள் வழியாக அனுபவிக்கக்கூடியதான சுகங்கள், திசேந்திரியங்கள் இல்லாமலும் இருக்கக்கூடியதான சுகங்கள் உண்டு. சப்தஸ்பர்ச ரூபரச கந்தங்கள் வழியாகத்தான் சுகபோகங்களை நாம் அனுபவிக்க முடியும் நம்ம உடம்புல. அதை தவிர்த்து வேற ஏதாவது சுகம் உண்டுன்னா அந்த சுகமும் சர்வ சுகத்தையும் நான் வந்து உனக்கு செய்யக்கூடியதான பூஜையாகத்தான் பாவனை செய்கிறேன். அதனால தான் இப்படி சொன்னார் அவர். ஆகவே நான் பேசுவதெல்லாம் உன் மந்திர ஜபமாகவும், என் உடல் அசைவுகள் எல்லாம் உனக்கு முத்திரைகளாகவும், என் நடைகள் உனக்கு வைக்கக்கூடியதான பிரதட்சணமாகவும், நான் புசிப்பதெல்லாம் உனக்கு செய்யும் ஹோமமாகவும், நான் படுத்து எழுந்திருப்பது எல்லாமே வந்து உனக்கு செய்யக்கூடியதான நமஸ்காரங்களாகவும், இதுபோல என்னுடைய சுகத்திற்கு நான் செய்யக்கூடியதான செயல்கள் எல்லாமே வந்து உனக்கு பூஜையாக ஆகட்டும் அப்படின்னு சொல்லுகிறார். பராசக்தி பார்த்தா ஆதிசங்கர பகவத்பாதர் அவ்வளவு சிறுவன், ஆனால் கூட என்ன தெளிவான ஒரு அறிவு, தெளிவான ஒரு ஞானம், தெளிவான அனுபவம், கன்ஃபியூஷன் இல்லாத நிலை. எவ்வளோ அழகாக இந்த குழந்தை இப்படி பாவனை பண்ணி சொல்றார் அப்படின்னு. அவர் சொல்றார், அம்மா நான் எதுவும் சொல்ல, எல்லாம் நீதான் என் புத்தி வழியாக எனக்கு தோன்ற வைத்தாய். நம்ம ஆஞ்சநேய சுவாமிகள் எப்பவும் சொல்லுவார், ஹனுமான் ராமர் எப்படியெல்லாம் அவர் அப்ரிஷியேட் பண்றாரோ, ஹனுமான் ரொம்ப பிரமாதமான காரியத்தை பண்ணப்பா, நீ ரொம்ப சிறப்பான காரியத்தை பண்ண, நான் உனக்கு கடமைப்பட்டிருக்கேன் அப்படி சொல்றேன். அவர் சொல்றார், பிரபு நான் எதுவும் பண்ணலை, எல்லாம் உங்களுடைய அனுகிரகம் தான் பண்ண வச்சுது. உங்களுடைய அனுகிரகம் அது இல்லாம போனால் என்னால் ஒன்றும் பண்ண முடியாது, நான் யாருமே கிடையாது அதுக்கப்புறமா. ஸோ எல்லாத்துக்கும் காரணம் நீங்கள் தான். அது என்னாச்சுன்னா பக்தியில் இருக்கக்கூடியதான ஆத்ம சமர்ப்பணம். சிரவணம் கீர்த்தனம் விஷ்ணோகோ ஸ்வரணம் பாதசேவனம் அர்ச்சனம் வந்தனம் தாஸ்யம் சக்கியம் ஆத்ம நிவேதனம். பாகவதத்தில் இருக்கக்கூடியதான நவவிதமான பக்தியில ஆத்ம சமர்ப்பணத்தை பற்றி சொல்றது. ஆத்ம சமர்ப்பணம் செஞ்சு வாழ்ந்தவர்கள் அபூர்வத்திலையும் அபூர்வம். அதில் ஒருவர் இந்த புண்ணியாத்மாவான ஆதிசங்கர் பகவத்பாதர், நமக்கு கிடைத்ததான பொக்கிஷம், நமக்கு குருவாகவும் நமக்கு தெய்வமாகவும் வழங்கக்கூடியவர். அப்படி பலவிதமான முத்திரைகளையும் காட்டி நடப்பது, நிற்பது, யோசிப்பது எல்லாமே வந்து இறைவனுக்கு சமர்ப்பணமாக செய்யக்கூடியதான ஒரு தன்மை. ஜபஹா ஜல்பஹா, அதாவது மந்திர ஜபம் ஏதாவதுமெல்லாம் பேசுகிற நேரத்தில் கூட. ஆனால் இந்த ஒரு விஷயத்தை நம்ம கண்ணா கவனிச்சுக்கலாம். ஒரு உத்தமமான பக்தன், ஒரு சிறப்பான பக்தன், நல்ல நிலையில் இந்த ஆத்மசாதனை செய்யக்கூடியவர் வந்து ஒரு நாளைக்கும் தேவையில்லாத பேச மாட்டான், பேசவும் கூடாது. பேச தோன்ற நேரத்தில் அதை தவிர்க்க வேண்டும். காரணம், அவன் பேசுவதெல்லாம் மந்திரத்துக்கு சமம் அப்படின்னு வந்திருக்கிற நேரத்தில் தெரிஞ்சோ தெரியாமலோ கூட ஒரு வார்த்தை தேவையில்லாமல் வாயிலிருந்து விடக்கூடாது. ஸோ மௌனத்தை டு சம் எக்ஸ்டென்ட் ப்ராக்டிஸ் பண்ணுறது நல்லதாக இருக்கும். அது இல்லைன்னா பேசி தான் ஆகணும். சப்போஸ் லக்னாதிபதி 2 உட்காந்துருக்காருன்னா பேசித்தான் ஆகணும். பேசிட்டே இருப்பான், அவன் ஸ்டாப் பண்ணவே முடியாது. ரெண்டாவது வந்து ஏதாவது ஸ்பீடாக மூவ் பண்ணக்கூடியதான கிரகங்கள் 2ஆம் பாவத்தில் உட்காந்தா பேசிகிட்டே இருப்பான், நிறுத்தவே மாட்டான். பிளாஸ்டர் போர்டு ஒட்டினா கூட காது வழியாக பேசுவான். இது சுபாவ குணம், பிறவியிலே வந்திருக்கக்கூடியதான குணம். இதையெல்லாம் தெரிஞ்சுட்டு மாற்றம் செய்யறதுக்கு நாம் முயற்சி செய்ய வேண்டும். அப்படி பேசுவதெல்லாம் வந்து இறைவனுடைய நாமமாக, இறைவனுக்கு செய்யக்கூடியதான பூஜையாக, இறைவனுக்கு செய்யக்கூடியதான மந்திர ஜபமாக நாம் பாவனை பண்ணி வேணும் வாழறதுக்கு. இந்த சாதனையில் இருக்கக்கூடியவர்கள் அட்லீஸ்ட் சில்பம் சகலமபி, கையினால செய்யக்கூடியதான எல்லா கிரியைகளும் உனக்கு முத்திரையாக வேண்டும். முத்ரா விரச்சனாகதிகி. அதற்கு அடுத்ததாக பிரதட்சண்ய கிரமணம், நான் நடந்து செல்வது எல்லாமே வந்து உனக்கு செய்யக்கூடியதான பிரதட்சணம். சாதாரணமாக நடந்து போகிறதுங்கிறது எதுக்காக? ஒரு சத்கர்மா பண்ணுறதுக்காக. நடக்குது என்பது வந்து 10ஆம் பாவம் கர்மம். ஸோ நாம் நடப்பது என்பது வந்து ரொம்ப முக்கியமானது. கோவிலுக்கு புண்ணியக்ஷேத்திரங்களுக்கு நடந்து போனோம், அதுக்கு பாத யாத்திரைன்னு பேர், அதுக்கு பேரே. அது சும்மா தீர்த்த யாத்திரை நாக்கிட்டா. தீர்த்த ஸ்தலங்களுக்கு செய்யக்கூடியதான பாத யாத்திரைக்கு பேர் தான் நடத்தம். ஸோ நாம் நடப்பதெல்லாமே வந்து இறைவனை நோக்கி நடக்க வேண்டும், இறைவனை பார்ப்பதற்காக நடக்க வேண்டும் என்பது ரொம்ப முக்கியமானது.
சிறு குழந்தைகள் கூட நடக்க படிக்கிற நேரத்தில் நீங்கள் கவனிக்கணும், ஒரு பெரிய அதிசயமான ஒரு மகா தத்துவம் அதில் அடங்கியிருக்கு. சின்ன சிறு குழந்தைகள் கவிழ்ந்து மலர்ந்து எல்லாம் ஆனதுக்கப்புறம் நிதானமாக நடக்க புறப்படும். நடக்க புறப்படுற நேரத்தில் எப்படி நடக்கிறது குழந்தைகள்? குழந்தைகள் நடக்கிற நேரத்தில் தாய் தந்தைகள் பந்துமித்ராதிகள் அவெல்லாம் வந்து என்ன வார்த்தையை சொல்லுவா? தா தை. குழந்தைகள் நடக்கிறது அப்படிதான், ஒரு காலை வைக்கும், அதை ஊன்றதுக்கு முயற்சி பண்ணும், அதுக்குள்ளே விழறதுக்கு சான்சஸ் உண்டு. தா தி. அப்புறம் அந்த காலை கொஞ்சம் அழுத்தி கீழே வைக்கும், தும். இதுதான் நம்ம மிருதங்கத்தில் வாசிக்கிற நேரத்தில், மிருதங்கம் படிக்கிற நேரத்தில் த தி துவம் நம் அப்படிங்கிறதான முதல் பாடம். அதுபோலவே தான் காயத்ரி ஜபத்தில் தத் சவிதுர்வரேண்யம், இந்த மாதிரி தான் குழந்தைகள் நடக்கிறது. குழந்தைகள் நடக்கிற நேரத்திலே அவர்கள் செய்யக்கூடியதான பூஜை ஆகிவிட்டது. குழந்தைகள் கையினால் பிரத்யேகமாக பூஜை புரஸ்காரங்கள் எதுவும் செய்ய வேண்டாம். அவங்கள் நடக்கிறது, அவர்களுடைய விசாரங்கள், அவர்களுடைய பேசுறது, அவர்களுடைய கை கால் ஆட்டி காமிக்கக்கூடியதான ஆக்ஷன்ஸ், இதெல்லாம் பூஜா சுரூபமாகிறது. அந்த சின்ன சிறு வயசுல நாம் எப்படி என்னெல்லாம் செஞ்சோமோ அதே மாதிரி பெருசானதுக்கு அப்புறமா கூட நம்மளுடைய ஐம்புலங்களையும் அடக்கி கண்ட்ரோலில் கொண்டு வந்து, அடக்கிறது ரொம்ப கஷ்டம், கண்ட்ரோலில் கொண்டு வந்து அது எல்லாத்தையுமே இறைவனுடைய பூஜைக்காக பயன்படக்கூடியதான ஒரு பொருள்களாக மாற்ற வேண்டும். அதுதான் சக்தி இருக்குது, நம்முடைய திறமை இருக்குது. அதனால தான் சொன்னார் இங்கே பிராதட்சண்ய கிரமணம். அப்புறமா வந்து அசனாதிகி, அன்னபானாதிகள் செய்யக்கூடியது, அதாவது சாப்பாடு உணவு இருந்துக்கிறத விஷயங்கள் எல்லாமே வந்து ஆகூதிகி விதிகி, ஹோமானுஷ்டானம் பண்ணுறதுக்கு சமமாக. பல உபன்யாசங்கள் நான் சொல்லணும், எப்போவே சாப்பிட்ற நேரத்தில் தேவையில்லாதெல்லாம் பேசக்கூடாது, பகவன் நாமாவை சொல்லிட்டு நம்ம வந்து ஆகூதி பண்ணணும் அப்படின்னு. இது ஆகூதி யக்னத்துக்கு சமம். ஒவ்வொரு மனுஷனும் சாப்பிட்றது வந்து பிரணாமகா சம்வேஷகா, நமஸ்காரம், படுக்கை தான் நமஸ்காரம். படுக்கிற நேரத்தில் தான் மந்திரங்களை சொல்லி படுக்கணும் அப்படின்னு சொல்கிறதுக்கு காரணம். அப்புறமா சுகம் மகிழம், சப்தஸ்பர்ச ரூப ரசகந்தம் அப்படிங்கிறதான விஷயங்கள்லாம் இருக்குது. ஒரு ஜீவனுக்கு வந்து உடம்புக்குள்ளே வந்தது பிறகு அதுக்கு என்னெல்லாமோ சுகபோகங்கள் அனுபவிக்க வேண்டிய தலையெழுத்து வருது. அதுதான் இயல்பு. பிகாஸ் ஒரு ஜென்மாங்கிறது ஒன்று எடுத்து கொடுத்தணும் அப்படின்னா அதுக்கு தேவையான பேக்கேஜஸில் அதை ஒர்க் பண்ணும். அதை விட்டு வெளியில் வர்றது ரொம்ப கஷ்டம் அதுக்கு. ஆனால் விட்டு வெளியில் வரணும்னு நம்ம சாஸ்திரம் சொல்கிறது, மகான்கள் சொல்கிறார்கள், அதுக்கு தேவையான பயிற்சியும் கொடுக்குறார்கள். அதை வந்து நம்ம அனுஷ்டானம் பண்ணித்தான் வெளியே வர முடியும். அப்படி சமய மதர்களுடைய இந்த தத்துவத்தை சொல்கிற நேரத்தில் சாதாக்கிய கலா பூஜை ரூபமாகத்தான் சகஸ்திரதல கமலத்தில், அதாவது பிரம்மரந்தத்துக்கு சகஸ்திரார பத்மத்தில் வந்து பூஜைகள் செய்கிறார்கள். அவர்கள் வந்து எப்போவுமே ஆந்தரிகமாக செய்யக்கூடியதான பூஜை, பகிர்முகமாக பூஜை செய்கிறது கிடையாது. அந்தர்முக சமாராத்தியா பகிர்முக சுதுர்லபாயினமான லலிதா சஹஸ்ரநாமத்தில் ஒரு புண்ணியம் இருக்குது. உள்ளே செய்யக்கூடியதான பூஜையில் கிடைக்கக்கூடியதான சித்தி ரொம்ப ஃபாஸ்ட் ஆகிடும். அதே நேரத்தில் வெளியில் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமானது, சுதுர்லபாக வெளியில் இருக்கக்கூடியது. வெளியில் பண்ணுறதுக்கு பூஜைக்கு வந்து பீடம் தேவை, விக்கிரகம் தேவை, இல்லைன்னா கும்பம் தேவை, இல்லைன்னா அஷ்ட மங்கள திரவியங்கள் ஏதாவது ஒன்று தேவை. இதெல்லாம் வச்சு ஆவாகனம் எல்லாம் பண்ணித்தான் ரொம்ப விசிஷ்டமாக பண்ண முடியும். ஆனால் ஒரு சன்னியாசிக்கு அதெல்லாம் முடியுமா? கிடையாது. கையில் இருக்கிறது ஒரு தலையோடு, இல்லைன்னா ஒரு கமண்டலோ, ஒரு தண்டம், ஒரு ருத்ராட்ச மாலை, துளசி மாலை, ஸ்படிக மாலை தான் போட்டுருப்பார். ஒரே ஒரு காஷாய வருஷத்தை கட்டின்னு இருப்பார். அந்த ஒரு பிரம்ம தண்டத்தில் வந்து ஒரு கோவணத்தை சுற்றி வச்சுட்டு இருப்பார். இதுதான் மொத்தம். இதுதான் சொத்து. குளிக்கிறதுக்கு முன்னாடி வந்து இதை தோச்சு காய வச்சுட்டு குளிச்சு மேலே வருவா, அதை எடுத்து கட்டிப்பா. ஒத்த வஸ்திரத்திலே நடக்கிறவாங்க எப்பவுமே. அதனால் அவர்களுக்கு வந்து சாமகிரிகள்லாம் சம்பாதிக்கிறது ரொம்ப கஷ்டம். அதனால உலகத்தில் காண்றது, கொடுக்கறது, கொள்ளுறது எல்லாத்தையும் வந்து பகவானுக்கு செய்யக்கூடியதான் சமர்ப்பணமாக சொல்லுகிறார். பல புராணங்கள் நிறைய நல்ல கதைகள்லாம் இருக்குது. இப்போ ஜீவனுக்கு வந்து பார்த்தோம்னா 3 முக்கியமான அவஸ்தைகள் இருக்குது. ஜாகிரதாவஸ்தா, சொப்னாவஸ்தா, சுஷுப்தாவஸ்தா. அடுத்தது துரியாவஸ்தா, துரியாதீதாவஸ்தா. அதை விட்டுடுங்க. முக்கியமாக இந்த 3 தான். இந்த ஜாகிரதாவஸ்தாங்கிறது வந்து ஸ்தூல சரீரம், சொப்னாவஸ்தா என்பது வந்து சூக்ஷ்ம சரீரம், சுஷுப்தாவஸ்தா என்பது வந்து பரசரீரம். அப்போ இந்த ஜீவனுக்கு வந்து இந்த 3 அவஸ்தைகளில் 3 பேரும் இருக்கு. ஜாகிரதாவஸ்தையில் இருக்கக்கூடியதான் ஜீவனுக்கு பேரு விஸ்வான். சூக்ஷ்ம சரீரத்தில் இருக்க சூக்ஷ்ம லெவலில் இருக்கக்கூடியதான அந்த ஜீவனுக்கு பேரு தைஜசன். சுஷுப்திங்கிறதான பர சரீரத்தில் இருக்கிற நேரத்தில் அந்த ஜீவனுக்கு பேரு பிராஜ்ஞன். சுப்தா பிராஜ்ஞாத்மிகா துட்ட சர்வாவஸ்தா விவர்ஜிதாயே நமஹா அப்படி லலிதா சஹஸ்ரநாமத்தில் ஒரு புண்ணிய நாமம் இருக்கு. அப்போ ஸ்தூலம், சூக்ஷ்மம், பரம், அதுதான் ஜாகிரதாவஸ்தா, சொப்னாவஸ்தா, சுஷுப்தாவஸ்தா அப்படிங்கிறதான 3 விதமான ஆக்டிவிட்டீஸ். அந்த 3 விதமான சரீரங்கள் ஸ்தூலம், சூக்ஷ்மம், பரம். அந்த ஸ்தூலம், சூக்ஷ்மம், பரம் அல்லது ஜாகிரதாவஸ்தா, சொப்னாவஸ்தா, சுஷுப்தாவஸ்தா அப்படிங்கிறதான இந்த ஜீவனுக்கு வந்து இதுக்கு ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொரு பேர் கொடுத்துருக்கு சாஸ்திர விதியில். விஸ்வான் என்பவன் வந்து ஸ்தூல சரீரமாகவும் ஜாகிரதாவஸ்தையிலையும் அனுபவிக்கிற நேரத்தில் அதுக்கு விஸ்வான் என்றதான பெயர். 2வது ஸ்டேஜ், அதாவது வந்து சுஷுப்னா, சூக்ஷ்மம்,
சொப்னம் அப்படிங்கிற நேரத்தில் வந்து அதுக்கு தைஜஸ்ங்கிறதான பேர். இதே ஜீவன் தான், ஒரே ஜீவன் தான் சூக்ஷ்மாகவும் ஸ்தூலமாகவும் பரமாகவும் இருக்கிறது. அதே மாதிரி ஜாகிரதாவஸ்தையாகவும் சொப்னாவஸ்தையாகவும் சுஷுப்தாவஸ்தையாகவும் இருக்கிறது. அப்போ அதுக்கு இருக்கக்கூடியதான பேர் மட்டும் விஸ்வான், தைஜசன், பிராக்டனிக் அப்படிங்கிறதான 3 விதமான பேர்களில் தெரியப்படுகிறது. இதே வந்து இச்சாசக்தி, ஞானசக்தி, கிரியாசக்தி என்று சொல்லி அழைக்க முடியும். இதெல்லாம் வந்து ஒரு புண்ணிய ஆத்மா, ஒரு உத்தமமான பக்தன் பராசக்தியை வந்து தியானம் செய்கிற நேரத்தில் இதய பத்மத்திலே ஆகலாம், இல்லை சகசிரபத்மத்திலே ஆகலாம். பராசக்தியை வந்து தியானம் செய்கிற நேரத்தில் அவன் செய்யக்கூடியதான உபச்சாரங்கள், மானச உபச்சாரங்கள் இதெல்லாம் தான். சாதாரண மானச பூஜைக்கு வந்து கந்த புஷ்ப தூப தீபம் அப்படிங்கிறதான 5 விதமான உபச்சாரங்களை கொண்டு பூஜை செய்ய வேண்டும். ஹம் ஆகாச தத்வாத்மிகாயை ஸ்ரீலலிதாம்பிகாயை புஷ்பாணி சமர்ப்பயாமி, லம் பிரதிபி தத்வாத்மிகாயை ஸ்ரீலலிதாம்பிகாயை கந்தம் கல்பயாமி நமஹ அப்படின்னு கந்த புஷ்ப தூப தீபங்களுக்கு வந்து பஞ்ச பூதங்களை வந்து கற்பிதமாக மானச பூஜை செய்கிறோம். இங்கே அதே மாதிரி இந்த சாதகன் அல்லது யோகி இந்த சமயாதீதி சமயாச்சாரத்தை அனுஷ்டானம் செய்கிறவர், அப்பேற்பட்டவர் வந்து ஸ்ரீசக்கரத்தை வந்து தன்னுடைய சிரஸை ஸ்ரீசக்கரமாக்கி விடுகிறார், தன்னுடைய இதயத்தை மேருவாக்கி விடுகிறார். அந்த மேருவனுடைய சிகரம் தான் நம்மளுடைய கழுத்து, தலையோட சேர்ந்திருக்கிற பாகம். அந்த உச்சியில் வந்து விஸ்ருங்கலா விவிக்தஸ்தா வீரமாதா வியத் பிரசூஹு லலிதா சஹஸ்ரநாமத்தில் எல்லாத்தினுடைய சிருங்கலையில் இருக்கக்கூடியவள், வாழக்கூடியவள், உச்சியில் இருக்கக்கூடியவள். ஆக வந்து அதை வந்து ஸ்ரீசக்கரத்தோடைய பிந்துஸ்தானமாக சொல்லி அந்த இடத்துல சிவசக்தி ஐக்கியத்தை வந்து தியானம் பண்ணி எல்லா விதமான சுகத்தையும் இந்த புண்ணியாத்மா அடைகிறார். எப்பேற்பட்டதான சக்கரம் இதுக்கு சொல்லியிருக்கா இந்த ஸ்லோகத்துக்கு அப்படின்னா, திரிகோண சக்கரம், திரிசூலத்தினால திரிகோணம் போட வேண்டும். அந்த திரிகோணத்தில் போடுற நேரத்தில் மேலே ஒரு கோடு, கீழே ஒரு கோடு, அப்புறமா லெஃப்ட்டுக்கு வர ஒரு கோடு, லெஃப்ட்டு ரைட்டு 2 கோடு, ஃபெனல் ஆட்டம் அப்படி திரிகோணம், மேலே ஒரு கோடு. அது உள்ள ஹ்ரீம் அப்படிங்கிறதான பீஜாட்ச மந்திரத்தை எழுதி அதில் தான் பூஜை புரஸ்காரங்களை பண்ணக்கூடியதான உபச்சாரமாக சொல்லப்பட்டிருக்கு. இப்படி தாம்மா நான் வந்து ஒன்றை ஆராதனை பண்ணுறேன், அந்த ஆராதனை பண்ணினதான பலன்தானோ என்னமோ எனக்கு ஒன்று இன்றைக்கி நேரடியாகவே பார்க்க முடிஞ்சது. போடு நேர திருப்பிட்டார் கதையை. அப்போ நான் வந்து இங்கே நிற்கிறதுக்கு காரணம் என்னுடைய இந்த உபாசனை தான். நான் உனக்கு இவ்வளவு நாளாக இப்படி தான் பூஜை பண்ணிகிட்டு இருக்கேன், சமயாச்சார பூஜை. அப்போ அந்த பூஜையில் வந்து உனக்கு திருப்தியாகி விட்டது. என்ன அந்த பூஜை பண்ணி இந்த மாதிரி வானச பூஜை பண்ணுறவாளுக்கு கிடைக்கக்கூடியதான அனுகிரகம் என்னென்றா பராசக்தியை நேரடியாக தரிசனம் பண்ண முடியும் அப்படின்னு நீ தான் சொல்லியிருக்காய். அதை வந்து எனக்கு பிரத்யட்சமாக அனுபவத்தில் கொடுத்தா நீ. இது நான் உலகத்திற்கிறதான பிரச்சாரம் பண்ணுறேன். இதை உலகத்திற்கு சமஸ்த ஜீவராசிகளும் இந்த மாதிரி பயிற்சி பண்ணி ஒன்று நேரடியாக பகிர்ந்துக்கொள்வதான பாக்கியம் கிடைக்கட்டும், அப்படி நீ அனுகிரகம் செய்வாயா அப்படின்னு கேட்குறார். சங்கரனுடைய மழலை துவனி, அவருடைய அந்த அமிர்தமான சம்ஸ்கிருதம், இந்த கேள்வி அம்பாவிடம் கேட்டுட்டு அம்பா மாட்டேன்னா சொல்லிடுவா. திரும்பவும் புதுசிரிப்போட சங்கரனுக்கு அனுகிரகத்தை செய்கிறார். சங்கரா, உன்னுடைய திறமை, உன்னுடைய அனுகிரகம், உன்னுடைய ஜென்மா, உன்னுடைய அவதாரம், இதுக்கெல்லாம் நீ மகாத்மத்தை கொடுக்கறத விட்டுட்டு எல்லாமே என்னுடைய அனுகிரகம் தான் நடக்கிறது அப்படின்னு சொல்கிறையே. உன்னுடைய பெருந்தன்மை, உன்னுடைய பெரிய மனசு, நீ வந்து இயற்கையாகவே இருக்கிறதான லோக குரு, ஜெகத்குருன்னா நீதான் அப்படிங்கிறதான அளவுக்கு அம்பாள் பகவத்பாதர் அனுகிரகம் செய்கிறார். ஆகவே இந்த ஸ்தோத்திரத்தை ஜெபம் செய்து யாரெல்லாம் அம்பாளை வழிபடுகிறார்களோ அவர்களுக்கும் ஆத்ம ஞானம் என்பது வந்து உண்டாகும். இதுக்கு வந்து புஸ்தக ஹஸ்தாயே நமஹான்னு ஒரு மந்திர சக்தியை கொடுத்துருக்கா. புஸ்தகம் என்றால் அறிவு. 2 நிஜத்தை தெரிந்து கொள்வதற்கு தான் புஸ்தகம். புஸ்தகத்தில் என்ன இருக்குது அப்படின்னா ரியாலிட்டி இருக்குது, ட்ரூத் இருக்குது, பெர்ஃபெக்ஷன்ஸ் இருக்குது. நாம் சொல்லுகிற நேரத்தில் செய்கிற நேரத்தில் எல்லாம் கொஞ்சம் இம்பர்ஃபெக்ஷன் வரலாம். ஆனால் ஒரு தடவை புஸ்தகத்தில் வந்து அச்சடி ஆயிடுத்து அப்படி வச்சுக்கோங்களேன், அது ஆராலே அழிக்கவோ மாற்றவும் முடியாது. தட் பிகம் பெர்மனன்ட் சோர்ஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷன் அல்லது ரியாலிட்டி. அதனால தான் புஸ்தகத்துக்கு இவ்வளோ மகத்னம். புஸ்தக ஹஸ்தாயே நமஹா, மகாசரஸ்வதி வந்து புஸ்தக ஹஸ்தாயே நமஹா அப்படின்னு சொல்ல மந்திரம் உண்டு. ஆகவே இங்கே கொடுத்துருக்கிறதான மந்திரத்தில் புஸ்தக ஹஸ்தாயே அப்படின்னா ஃபர்ம்னஸ், ரியலைசேஷன், ட்ரூத்தை வந்து புரிஞ்சிக்கக்கூடியதான ஒரு சக்தி இந்த ஸ்தோத்திரத்தில் இருக்கு அப்படிங்கிறது தான் எடுத்து சொல்லுகிறார். ஜபோ ஜல்பஹா சில்பம் சகலமபி முத்ரா விரச்சனா கதிஹி பிராதக்ஷண்யம் கிரமண அசானாத்யாஹூதி விதிஹி பிரணாமஹ சம்வேஷஹ சுகமகில ஆத்மார்ப்பணதுஷா சபர்யாபர்யாயஸ்தவ பவது யன்மே விலசிதம். சர்வம் ஜெகதம்பார்ப்பணமஸ்து. ஹரிஹி ஓம்.